எத்தனை பொருள் இருக்கு, எத்தனை முகத்துக்கு தான். நீங்க போடாததான் காரணம். இத்தனை பொருளுமே நீங்க டெய்லி ஃபேஸ்க்கு போடலாம். டெய்லி ஒண்ணு போடலாம். ஒரு நாளைக்கு காலையில் ஒண்ணு, சாயந்தரம் போடலாம். எந்த கிரீமும் நீங்க வாங்க வேணாம். உங்க வீட்டுல உள்ள பொருளே போதும். அனைவருக்கும் வணக்கம். முக அழகு வசீகரம் எல்லாரும் விரும்புறது. நம்ம என்ன செய்யலாம்? என்ன கிரீம், எது ஃபேமஸ், எது ஆர்டர் பண்ணலாம், அமேசான்ல எது போடுறான், அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க. உங்க வீட்டுல ரசத்துக்கு தக்காளி கட் பண்றீங்கல்ல, நாட்டு தக்காளி இருக்கணும். எடுத்து அந்த சாறு எடுத்து ஒரு ஸ்பூன் எடுத்து ஃபேஸ்ல தள்ளிட்டு உங்க சமையல் வேலையை பாருங்க. 20 நிமிஷம் கழிச்சு வாஷ் பண்ணிருங்க. சரி, எலுமிச்சம்பழம் வீட்டுல நறுக்குவீங்க. ஒரு அரைப்பழம் புழிஞ்சு அதுல கொஞ்சோண்டு தேன் கலந்து ஃபேஸ்ல அப்ளை பண்ணுங்க. 20 நிமிஷம் கழிச்சு வாஷ் பண்ணிருங்க. தேங்காய் சட்னி அரைப்பீங்கல்ல, தேங்காய் பால் அதை ஃபேஸ்ல அப்ளை பண்ணுங்க. 20 நிமிஷம் கழிச்சு வாஷ் பண்ணிருங்க. பப்பாளி பழம் சாப்பிட்றீங்க, பப்பாளிய சதையெல்லாம் ஃபேஸ்ல தேய்ங்க. 20 நிமிஷம் கழிச்சு வாஷ் பண்ணுங்க. செவ்வாழை பழம் தோல் எடுத்து ஃபேஸ்ல தேய்ங்க. கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் மிக்ஸ் பண்ணிங்க. நல்லா தேய்ச்சிட்டு 20 நிமிஷம் வாஷ் பண்ணுங்க. சுத்தமான களிமண் உங்களுக்கு கிடைச்சா ஃபேஸ்ல அப்ளை பண்ணுங்க. ஒரு 20 நிமிஷம் கழிச்சு வாஷ் பண்ணிருங்க. நீங்க சாப்பிடக்கூடிய அனைத்து பொருளும் தோலுக்கு நல்லது. வாய் சாப்பிடுவதை தோல் சாப்பிடுது. நல்ல இதெல்லாம் நீங்க ரசிச்சு சாப்பிடக்கூடிய பொருள்கள். ஐஸ்கிரீமு, கேக்கு அதெல்லாம் சொல்லல. இயற்கையான பொருள்கள், உங்க ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய பழங்கள், காய்கள், அனைத்து சாறுகளையுமே முகத்தில் நீங்கள் தடவலாம். வெண்ணெய் நல்லா தடவிட்டு நல்லா வச்சு வாஷ் பண்ணிட்டு சுடுதண்ணில வாஷ் பண்ணிட்டு பாசிப்பயிர் போட்டு வாஷ் பண்ணிருங்க. முகம் அழகாகும். தயிர் முகத்தை தடவுங்க, வாஷ் பண்ணுங்க. நெய் ஃபேஸ்ல தடவுங்க, வாஷ் பண்ணுங்க. பால் ஆடை, காய்ச்சின பால் ஆடாயிடுவோம். அதில் ஒரு சொட்டு தேங்காய் எண்ணெய் போட்டு ஃபேஸ் நல்லா அப்ளை பண்ணி அரை மணி வாஷ் பண்ணுங்க. எத்தனை பொருள் இருக்கு, எத்தனை முகத்துக்கு தான். நீங்க போடாததான் காரணம். இத்தனை பொருளுமே நீங்க டெய்லி ஃபேஸ்க்கு போடலாம். டெய்லி ஒண்ணு போடலாம். ஒரு நாளைக்கு காலையில் ஒண்ணு, சாயந்தரம் போடலாம். எந்த கிரீமும் நீங்க வாங்க வேணாம். உங்க வீட்டுல உள்ள பொருளே போதும். பாசிப்பயிறு அந்த மாவு ரொம்ப அருமையா இருக்கும். ஃபேஸ்க்கு வந்து ஷைனிங் கொடுக்கும், மிருது தன்மை கொடுக்கும். பாசிப்பருப்பு மாவுல பேக் போட்டு வாஷ் பண்ணுங்க. ரோஜா பூ, குல்கந்து சாப்பிட்றோம், ஆனா ரோஜா இதழ்களை தண்ணீரை போட்டு கஷாயமாக்கி அந்த பன்னீர்னு வச்சு ஒரிஜினல் பன்னீரா இருக்கும், அதை ஃபேஸ் அப்ளை பண்ணி பஞ்சால தொடங்க. முகம் அழகாகும். எத்தனை இருக்கு. நீங்க சமையல் பண்ற அத்தனை பொருளுமே மிளகாப்பொடி போட்டுறதீங்க. சரியா? மற்ற எல்லா பொருளுமே முகத்துக்கு நீங்க போட்டு உங்க முகத்தை அழகாக்கலாம், வசீகரமாக்கலாம், இளமையா இருக்கலாம், முகமை தள்ளி போடலாம். ஓகே, நன்றி.